ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா சூப்பர் பேர் அட்வென்ச்சர் எப்படி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து முதல்ல வந்து ஸ்டோரி உங்களுக்கு வந்து தெரியணும். அதனால நான் வந்து முதல்லேருந்து விளையாடுறேன். நிறைய வருஷத்துக்கு ஒரு ஒரு கிங்டம் வந்து இருந்துச்சு. அங்கே எங்கே எல்லா க்ரீச்சருமே அப்படியே எல்லாருமே இந்த ராணி தண்ணி கூட அப்படியே சமமாக எல்லாமே பார்த்தாங்க. ராணி தண்ணி வந்து எல்லாத்தையுமே சமமாக பார்த்தாங்க எல்லாத்தையுமே. ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு மட்டும் பால் வந்து அதிகமாக கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு பால் வந்து கம்மியாக கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுக்குறாங்க அந்த ராணி தண்ணி. விளையாடுற அப்படி அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த ராணி தண்ணியை பிடிக்கும். எல்லாருமே வந்து அப்போ இது பாராட்டினாங்க. எல்லாருமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அந்த ராணி தேனியோட கூட்டு ஹைவ்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்பிள் கலர் ஹனியை வந்து தயாரித்தாங்க. அதை குடித்த க்ரீச்சர் எல்லாருமே அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து எல்லாத்தையுமே அவங்க க்ரீச்சரை அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பைத்தியம் இந்த ஜாம்பிலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி. யாருக்கு எதுவுமே தெரியாது எப்படி இந்த மாதிரி ஹைவ் வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த திரும்ப ஃபைட் பண்ண. ஆனால் அந்த தேனீகள் மட்டும் என்ன பண்ணுச்சு, அந்த கரடி இருக்குல்ல, கரடிக்கு மட்டும் அந்த பர்பிள் கண்ணியை கொடுத்தா ஒன்றுமே ஆகலை. கண்ணி வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே ஆகலை கரடிக்கு. ஒரு அந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸான அந்த இது மாதிரி ஆகும், அந்த ஜாம்பி மாதிரி, அதெல்லாம் அது ஆகவே இல்லை. நார்மலாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை பார்த்த பீஸ் வந்து எல்லா பியருமே எல்லா இடத்துலையுமே அப்படியே கூட்டில் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் எப்பயும் போல் எல்லா கேம்த்துலையுமே ஒருத்தைய மட்டும் தப்பிச்சிட்டான். அவன் யார்? நம்ம தான். The world's need a hero, someone to restore the balance and someone in this purple dome. Will you save us, Baron? ஓகேங்க, வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இதான் வந்து நம்ம இப்படி தான் இருப்போம். முடிச்சிட்டேன். வாங்க இந்த மாதிரி போகணும். இங்கே வந்து ஏமுக்கிறதுனா ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணும். ஏமுக்குனா ஜம்ப் பண்ணுவான், பிஎமுக்கணுன்னா அடிப்பான். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து ஒரே ஜம்பில் இது பண்ண முடியாது. அதனால் டபுள் ஜம்ப் இருக்குது. டபுள் ஜம்ப் அதாவது 2 தாட்டி ஏ கொடுத்தோன்னா டபுள் ஜம்ப் பண்ணுவான். அதே மாதிரி பிஏ டக்குன்னு சாரி தப்பாக பண்ணிட்டேன். பிஏ கரெக்டாக பிஏ இது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மேலே ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சாலே போதும். இந்த லைஃப் இருக்கு, எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தண்ணியில் குதிப்பான். இது பிஎமுக்குன்னா உள்நீச்சல் போடுவான், ஏமுக்குன்னா அப்படியே வெளியே வந்துடுவான். இதை வந்து அப்படியே பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே இந்த மாதிரி எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி இதெல்லாம் உடைக்கலாம். அந்த மாதிரிலாம் உடைக்கலாம். இதான் பெல்லி ஸ்டோம்ப். இதாங்க, இதுலலாம் அவங்களால கேமே முடிக்க முடியாது. பாருங்க, பெல்லி ஸ்டோம்ப். இது டபுள் ஏ கொடுத்துட்டு பிஏ லாங் ப்ரெஸ் பண்ணணும். டபுள் ஏ அமைக்கிட்டு பிஏ லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. இவனும் வந்து ஸ்லீப்பிங் பண்ணியே இதில் தப்பிச்சிட்டியா, தட்ஸ் வெரி நீ தான் ரொம்ப சில்லியாக இருக்க அப்படின்ட்டான். நம்ம வந்து டீம் அப் பண்ணணும், டு ஃப்ரீ அவர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து டெட்டில் ரவுண்டுக்குள்ளே போனோம். அடுத்து ஸ்னோ வேலி, அடுத்து பீத்தோஹாம் இந்த செட்டு. என்னது செட்டுன்னு தெரில, அந்த செட்டு என்னமோ ஒன்று. சூப்பர் பேர் அட்வென்ச்சர் டைட்டில் போட்டீங்க. இப்போ வந்து டெட்டில் டவுனில் போனோம். டெட்டில் டவுனுக்கு போகணுங்க. ரைட்டாக அங்கே எல்லா பேருமே காப்பாற்றணும். காயின் பியர்ஸ் மட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்குவோம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த பியர் இங்கே தண்ணியில் இருப்பான்ல, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கா, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போகணும், குதிக்கணும் கரெக்டாக. நான் கரெக்டாக அதுக்குள்ளே குதிக்கணும். இந்த கூச்சோன்னா இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வரும், அதை கோர்ஸை முடிக்கணும். சரி, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா அங்கே கீழே அங்கே பார்த்துவே இருக்குது, அங்கே பார்த்துக்கோங்க, அங்கே எடுத்துக்கோங்க. என்னது பியா முக்கணும்னா காப்பாற்றிடலாம். ஓகேவா? முதல்ல வந்து ஒரு பியரை காப்பாற்றியாச்சு. 3 பியரை காப்பாற்றினையும் பாஸ் ஃபைட்டு போகணுங்க. அதுக்கப்புறமா 300 மூவ் சொல்ல மறந்துட்டேன், அங்கே மேலே வந்து கிடைக்கும். WAB பி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பெல்லி ஸ்டாம்ப். இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அந்த செஸ்ட் எடுத்திங்கன்னா எமௌண்ட் கிடைக்கும். அந்த லிஃப்ட்டில் மேலே போகணும். அதுக்கப்புறமா இந்த கோர்ஸை முடிக்கணும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பீட் ரன் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த கல் மேலே ஏறணும். கல் மேலே ஏறினோடனே அதை சுற்றி பொறுமையாக வரணும். சுற்றி பொறுமையாக வந்தோடனே இப்படியே போயிடலாங்க. அவன் எடுத்துட்டு தான் இவனை காப்பாற்றணும். என் பேர் டிஜே பைரியா நம்ம. ஓகேங்க, அந்த அடுத்து வந்து இன்னொருத்தவனை காப்பாற்ற போகிறோம். இங்கெல்லாம் இருப்பாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா மதிக்காதீங்க, அடிச்சு போட்டுருங்க. இவனையும் தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுருங்க. இந்த பஸ்ஸில் முடிக்கணும் நம்ம முதல்ல. அது வந்து எப்படி முடிக்கணும்னா, அந்த 3 லிவரை அமுக்கினா அந்த பால் வந்து அந்த கீ இருக்குல்ல, அங்கே இந்த கீழே போயிட்டு பட வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாஸ் ஃபைட்டு போகிறோம். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இந்த இவனை போயிட்டு காப்பாற்றணும். அடுத்து மேண்டலினை அடுத்து இன்னொருத்தவன் இங்கே தான் இருப்பான். வந்து சூப்பர் பீர் அட்வென்ச்சர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து இவனை சேவ் பண்ணியிருப்போம். அது திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டேன், கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் ஒருத்தனை சேவ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அவன் இங்கே தாங்க இருக்கான். சூப்பர் பீர் அட்வென்ச்சர் பார்ட் 2 இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரீடு பாப் வாங்க. இப்போ பாஸ் ஃபைட்டு போகிறோங்க. பாஸ் ஃபைட் போயிட்டு இன்னொரு பேரை காப்பாற்றிட்டு வேறு லெவல் போயிடலாம். சரியா? இங்கே வந்து பாஸ் ஃபைட்டு நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். இவன் கொஞ்சம் ஈஸி தான், நியூ பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம். டட்டில் கோலாம் சோம்பேறி கிழவு வந்து அடிக்க போது ராக்ஸ்லாம் வருங்க. இப்படி வந்து படுக்கப்பான், போயிட்டு சுற்றிட்டு அடிப்பான், போயிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு வருவான், திரும்ப பவுன்ஸ் ஆகிட்டு போயிட்டு திரும்பவும் வருவான். பவுன்ஸ் ஆகிட்டு இந்த போயிட்டு தலை சுற்றிடும், படுத்துடும். போயிட்டு இந்த மாதிரி அடிப்பான். இந்த தாட்டி நிறைய அடிப்பான் பவுன்ஸு.
ஓகேங்க, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. அந்த இடத்துல வந்துடுவோம். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல. அவர் வந்து நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸில் வச்சுருக்காப்புல. வந்து 400க்கு மேலே வச்சுருக்காப்புல. இது வந்து காட் ஆஃப் கெண்டிச்சு கேமிங். போய்ட்டு பார்த்து பாருங்கள். ஆனால் சூப்பராக வீடியோ போடுவாப்புல. போய்ட்டு பார்த்துங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து டெட்டில் டவுன் வந்து ஏலியலில் 2 பாட்டில் முடிச்சிருப்போம். அதான் அங்கே தெரியுது. டெட்டில் டவுனில் முடிச்சிருப்போம். நம்ம வந்து ஸ்னோ வேலி முடிக்க போகிறோம். அங்கே போகலாம். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த பேரை காப்பாற்றலாம். ஆனால் அது பக்கத்தில் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் குளிக்கணும். நான் பூச்சாவை எடுத்து எழுதணும். எழுத்து இல்லைன்னா அந்த மாதிரி லைஃப் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எழுத்து கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து இந்த பேரை காப்பாற்ற போகிறோம். இந்த மேலே இருக்கிறது இருக்கணும். இந்த மேலே இங்கே ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் நம்ம நீங்கள் இதை காப்பாற்றினீங்கன்னா இது கிடைக்கும். இந்த பேருங்க இந்த பேரை காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். நான் மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் எல்லாம் வந்தால் இறக்கம் பார்க்காதீங்க, அடிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் காப்பாற்றினீங்கன்னா பிரான்ஸ். ஓகே, அப்படியே கீழே போயிட்டு அப்படியே இன்னொன்று காப்பாற்றியாச்சா? அடுத்து வந்து இன்னொருத்தனை காப்பாற்றணும். அது வந்து பசில். எப்படி நம்ம டெட்டில் டவுனில் இது பண்ணமோ இந்த மாதிரி பசில் இது. வாங்க, அதையும் காப்பாற்றிடுவோம். டக்கு டக்குன்னு வேலையை முடிப்போங்க. வாங்குங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நான் வந்து ஏற்கனவே விளையாண்டுருக்கேன், அதனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. தெரியாதவங்க நான் வந்து எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பசில் போட்டிருக்கேன். அதை மட்டும் போய்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேனுங்க. அதை மட்டும் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டியூட்டோரியல் இருக்குது. அதே டியூட்டோரியலுக்கு உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து இது வந்து காயின்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. காயின்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே ஒன்று இருக்கும். இவனை எப்படி காப்பாற்றுறதுன்னா, அங்கே பின்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த எல்லோ கலரில், அது மேலே குச்சிங்கன்னா ஜம்ப் பூஸ்ட் கிடைக்கும். அப்படி மேலே போனீங்கன்னா அப்படி கீ கிடைக்கும். வச்சுருக்காங்களா? அப்படி இது பண்ணணும். எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கோம்? 5 பேரை காப்பாற்றிருக்கோம். ஒருத்தர் இருப்பான், அவனையும் காப்பாற்றணும். அந்த சைடு ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா? அவனை வந்து பசில் போன இடத்துக்கு போகணும். போனோம்னா இங்கே இடத்த இருக்கும். இங்கே ஒரு கீ இருக்கும். இந்த இதுக்குள்ளே அந்த கீ எடுத்துகிட்டு போகணுங்க. அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீரை காப்பாற்றுறோம். எங்கே இருக்கான்? ஏங்க இதில் பற்றியாச்சு. 6 பேரை காப்பாற்றியாச்சு. இவனை அடிச்சு போட்டுடலாம். அவன் முடிச்சிடலாங்க. வாங்க, இது கொஞ்சம் கஷ்டம் தானே, இந்த எட்டி. ஸோ வாங்குங்க, அதை முடிச்சிடலாம். வாங்க. இல்லை வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ரொம்ப இது பண்ணுவாங்க, பார்த்துங்க. இவனை எப்படி அடிக்கிறதுனா, போயிட்டு அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு அதை டாட்ச் பண்ணணும்.
இந்த மாதிரி தலையை சுற்றும் போது அப்படி அடிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும். அடுத்து அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஒவ்வொரு தாட்டி அடித்ததுக்கப்புறமா அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. வந்து அடிச்சிடலாங்க. இந்த அட்டாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. இன்னும் ஒரு அடி அடித்தோடனே முடிச்சிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போதே வருவான். இவனை தான் சொன்னேன். இவன் வந்து இல்லை கடைசி கேமில் எண்டிங்கில் வந்து இவனை பார்ப்போம் நம்ம. சம்மான் இப்போ பார்த்தியா நீனு பர்பிள் கலரில் இடந்தான். அது எல்லாமே தப்பாக தெரியுது எனக்கு. நம்ம போயிட்டு பீத்தம் டெசர்ட்டை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கா அந்த பின்னாடி எனக்கு அந்த கோடி இருக்குல்ல அவன் பேசுறியான். முடித்ததுக்கப்புறமா அந்த எமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா போலாரிஸ் அவ்வளோதான். சரிங்க, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், பாய் பாய். இன்னும் நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹலோ காய்ஸ், சாரி காய்ஸ், நான் வந்து போன வீடியோ பார்ட் 3ல் வந்து எனக்கு தம்ப்நெயில் வேறு கிடைக்கல. அதனால் நான் வந்து ஃபுல்லாக பிளாங்க் தாங்க வச்சுருக்கேன். ஆனால் வீடியோ சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஆனால் வியூஸ் மட்டும்தாங்க வருது. அப்படியே போக அப்படியே ஒரு லைக்கையும் நான் ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி போட்டு போனேன்னுங்க. சரிங்க வாங்க அவங்க போயிட்டு சூப்பர் பேர் அட்வென்ச்சர் பார்ட் 4 விளாட்லாம். நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பீத்தம் டெசர்ட், சாரி பீதகம் டெசர்ட்னு நினைக்கிறேன். அதனால் ஜெயின்ட் போயிடுவோமா? ஜெயின்ட் போவோமா? நான் போயிட்டு இதை வாசிட்டுருக்கேன். பரோடிக்கேன் ஃப்ரெண்ட் ஒரு நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டேன். நல்லா இல்லைங்க, வாசிட்டேன். ரைட்டு, பீத்தம் டெசர்ட்லேயே முதல்ல போயிட்டு இது பண்ணிட்டு வரோம். கேமை முடித்ததுக்கப்புறமா இன்னொரு ஒரு பாட்டு வரும், அதை மறக்காமல் போய் பார்த்துட்டு வரும். ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா சூப்பர் பேர் அட்வென்ச்சர் வந்து விளையாட போகிறோம். ஏற்கனவே நான் வந்து பார்ட் 2 சொல்லியிருப்பேன், பாஸ் ஃபைட் விளையாட போகிறோன்னு. ஆனால் கோச்சுக்காதீங்க, ஒரே ஒரு பேரை மட்டும் காப்பாற்றணும். அது மட்டும் ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். அந்த ஒரு பேரை காப்பாற்றினதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு போயிடலாம். சரியா? கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் தான், சத்தியமாக கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறமா பாஸ் ஃபைட்டு போயிடலாம். அங்கே போகலாம். இது அமுக்கணும், பிளாட்ஃபார்ம் அமுக்கணுன்னே வரும். நான் வந்து கொஞ்சம் டீச்சர், அதாவது சீட்டர். இங்கே போயிட்டு அப்படியே இங்கே குதிச்சோன்னா ஷார்ட்கட் வரும். அப்படியே இங்கேருந்து இங்கே போய்க்கணும். அவ்வளோதாங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே லைஃப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த போய்ட்டு இந்த பேரை காப்பாற்றினா அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த கொஞ்ச நேரத்தில் பாஸ் அவுட் போயிடலாம். ஓகேங்க, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறமா வண்டியை மட்டும் எடுத்துக்கிறேன். நாங்கள் வண்டியை மட்டும் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ போகலாங்க. வாங்க, இப்போ இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகும். வாங்க போயிட்டு பாஸ் ஃபைட்டு முடிப்போம்.
நான் மறந்துட்டேங்க, ஒரு மேப்பு கண்டுபிடிக்கணும். அது வந்து நீங்கள் வந்து எங்கள் இந்த சைடு இந்த சைடு ஒரு கிராக் மாதிரி இருக்கா, இந்த சைடு சுற்றி பாருங்கள். இந்த ஒரு ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங்குள்ளே போனீங்கன்னா இந்த ஒரு மேப் இருக்குங்க. இந்த மேப்பு இப்படியே அச்ச மாதிரி எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க பார்ப்போம். எடுத்தாச்சா? வாங்க அப்படியே போயிட்டு அது ரொம்ப கஷ்டங்க, இந்த போகிறது கொஞ்சம் கஷ்டம். வாங்க போயிருக்கலாம், இல்லைக்கலாம்னா நம்மளுக்கு கஷ்டம்தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க போவோம். இந்த சைடு போகணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சைடு போகணும், அதுக்கப்புறமா அப்படி இங்கே ஒன்று, அப்படி இங்கே ஒன்று, அதுக்கப்புறமா இங்கே ஒன்று, அப்படி இந்த சைடு போகணும். சார் இங்கே போகக்கூடாது, எனக்கே வாழ்க்கை. என்ன பாருங்கள், இந்த சைடு போகணும், இந்த சைடு போயிட்டு நேராக இந்த சைடு வரதுக்கு போகலாம். அப்படி இந்த சைடு போகணும், சைடு போயிட்டு கடைசி வரைக்கும் போகணுங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு இந்த சைடு போகணுங்க. இந்த சைடு போகக்கூடாதுங்க, சரிங்க. இந்த சைடு போகணும், இந்த சைடு போயிட்டு கரெக்டாக கரெக்டுங்க. இந்த சைடு போகணும், இந்த சைடு போயிட்டு இங்கே போயிட்டு அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஓகேவாங்க, பார்த்துக்கலாம். தி கோடியன் வந்து இவனை வந்து எப்படி அடிக்கிறதுன்னு ஐடியாவே இல்லை சுத்தமாக. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேர் அட்வென்ச்சர் பார்ட் 6 விளையாட போகிறோம், ஜி ஜெயிண்ட் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எப்படி ஸ்கின்னை மாற்றணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் வந்து நான் வந்து எப்படி மாற்றணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, வந்து இந்த இதெல்லாச்சும் ஒன்று வந்து வேணும்னா கொஞ்சம் இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா வந்து இதை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த 100 காயின்ஸ் கொடுக்கணும். வந்துட்டு அது குறைவாக இருக்குது, 100 காயின்ஸ் இருக்குது. அதனால் காயின்ஸ் கொடுத்தேன்னா குறைஞ்சிடும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே வியூ லூட் பாக்ஸுன்னு இருக்கும், இதை கொடுத்தோன்னா அந்த பை நார்மல் லூட் பாக்ஸ்னு சொல்லிட்டு அதில் எல்லா ஸ்கின்னில் ஏதாச்சும் ஒன்றுமே கிடைக்கும். ஸோ அதை விட இதான் பெட்டரு. ஆனால் அதில் ஆனால் உங்களுக்கு வேண்டிய ஸ்கின்னில் இது வந்து ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக கிடைக்கும். ஓகே, பார்ப்போம். அதான் க்ளவுன் ஹேர் கிடச்சிருக்கு எனக்கு. இன்னொன்று ஒன்று கொடுப்போம், டார்க் பியர் கிடச்சிருக்கு. சரி, 2 இதுவுமே எக்யூப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 இதுவுமே எக்யூப் பண்ணியாச்சு. ஜெயிண்ட் ஹவுஸ் போகிறோம். நாங்கள் ஜெயிண்ட் ஹவுஸ் போகிறோம். ஸோ இந்த பியர் எப்படி காப்பாற்றணும்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தான் ப்ளஸ் டு ப்ளே தான் இங்கே நிறையா நியூ பாப்ஸ்லாம் வரும். அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை மட்டும் அமுக்கி விடுங்களேன். என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறோம் நாங்களும், என்னங்க.
இது இந்த வீரை காப்பாற்ற போகிறோம். அதாங்க சும்மா இப்போ காப்பாற்றுவாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஓகேங்க, எனக்கு இருக்கும். இதுக்குள்ள போகணும். இது இப்போ இவனை காப்பாற்றியாச்சு. ஓகே, இந்த வீரை காப்பாற்ற போகிறோம். ஓகே, இந்த தாவி குதிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஓகே, அப்படியே இன்னொரு வீடு அப்படியே காப்பாற்றுறீங்க. அப்படியே நேரம் இல்லைன்னா ஓகே. பார்த்தீங்களா நம்ம தலைவனை? இப்போ சிக்கா பார்த்தீங்களா ஆடிட்டுருக்கான். 2 கொடுத்தோன்னே ஆடிட்டுருக்காங்க சிக்கா. காப்பாற்றிச்சு. ஓகே, ரெண்டு பேரை காப்பாற்றிடுவோமா இல்லை பாஸ் ஃபைட் போயிடுவோமா? பாஸ் ஃபைட் போயிடுவோங்க. இதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. பார்ட் 2 வரும், அதில் இந்த மிச்ச பேர் எல்லாமே காப்பாற்றிருப்போம். கொஞ்சம் அயோக்க பயிர்கள் இருக்காங்க, அவங்களாம் கண்டுக்காதீங்க. இதான் இங்கே ஒருத்தர் வளைஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன நடிக்கிற மாதிரி. ப்ரோ வாங்க ப்ரோ, சைக்கியமா சைக்கியமா? ஓகே, கீழே விழுந்தாச்சு. சரி, திறந்தாச்சு. போயா. ஓகே, எலிப்பைய ஒருத்தர் வரும், அவனை முடிச்சுடுவோம். ஓகே, டெஸ்ட் சப்நெட் நம்பர் 1706. ஐயோ ப்ரோ, எஸ்கேப் ஆகிட்டேன் இதுலேருந்து. அப்படியோ ஓகே, ஜஸ்ட் மிஸ்டடா. கொஞ்சம் கஷ்டங்க. வர்றா டே அடி. ஐயோ, ஓகே, அடி வாங்கியாச்சு. தம்பி இங்கேப்பா.
ஏன்னா ஐயோ ஐயோ தப்பிச்சாச்சு. வாங்கப்பா. ஒரே ஒரு அடி தான். இல்லை ஏன்டா இப்படி பண்ணுற? ஏங்க வளர்க்க மாட்டியா? வர்றா. ஏங்க என்னங்க ஆச்சு? பக்காயிடுச்சு போல. டேய் டேய் கீழே வந்து சாகுடா. மாடு தண்டி ஒரு பியர் சைஸு கிடந்துருக்காங்க. ஜெயிண்ட் ஹவுஸ்னால குட்டி ஆகிட்டோம். நம்ம சயின்டிஸ்ட் பாருங்களேன், நம்ம குட்டியாக இருக்கோம். அப்போனா அவன் எவ்வளோ பெருசாக இருந்துருக்கானா ஒரு கரடி சைஸுக்கு இருந்திருக்காங்க. யாராச்சும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எலி ஒரு ஹியூமன் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, அதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பை, டாட்டா, see you இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒன்றை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே இருக்குது இதுதான். கொஞ்சம் ப்ரோவால் தான் அதை பண்ண முடியும். இதுதாங்க இந்த அமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, ரொம்ப பாய்ங்க. தேங்க்யூ, see you, டாட்டா, பாய். ஸோ ஹாஸ்டோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ, ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதனால் மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த சூப்பர் பியர் அட்வென்ச்சர் பார்ட் 8 ஹைவை தான் இங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க பார்த்துருவோம். ஓகே, எங்கே தாங்க போகணும் ஹைவுக்கு? விட்டாமல் அந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து வேறு ஒரு புது கேம் விளையாட போகிறாங்க. ஸோ வாங்க அந்த புது கேம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதை விளையாடலாம். இவனை மட்டும் ஓட்டா போமா. இங்கே ஒருத்தர் இருக்கானா? வாடா போடு. கடைசி லெவல் தாங்க ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ வந்து இதில் போகிறோம். ஐயோ நான் அதை கீழ் பண்ணிட்டேன். ஓகே, திரும்ப விடாமுயற்சி. ஓடு, விடாமுயற்சி ஒன்றுமே பண்ணல. எனக்கு வந்து அவுட் ஆகிடும். சரி பரவாயில்ல, அங்கே செக் பாயிண்ட்டு தானே, அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, திரும்ப வந்தாச்சு.
ஓகே வந்தாச்சு இப்போ. ஓகே ஓகே இப்போ வந்து இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கான சொல்யூஷன்னா அந்த கேட்ரிபில்லர் வந்து அடிக்கணுங்க. எப்படி அடிக்கிறது நான் பண்ணுறத பாருங்கள். இப்போ இங்கே வருவியா அப்போ வந்து அவன் மேலே கரெக்டாக பெலிஸ்ட்ராம் பண்ணிடுங்க. அதாவது பி லாங் ப்ரெஸ் இந்த மாதிரி 3 தாட்டி அடிக்கணுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பக்கத்தில் போனீங்கன்னா உனக்கு இங்கே டேமேஜ் வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ 3 தாட்டி அடித்தேன்னா அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே வந்துட்டான். சரி அவ்வளோதான். அடுத்து இங்கே ஒரு பில்லர் வரும். ஓகே தேவையில்லாத 50க்கு அது மாதிரியே ஒரு எங்கே போயிருக்கலாம். ஓகே இப்போ வந்து இன்னும் இதை தாண்டிட்டேன்னா பாஸ் ஃபைட் போயிடலாங்க. அதாவது பாஸ் ஃபைட்டில் ப்ரீ பாஸ் ஃபைட்டுன்னு சொல்ல வந்தேன். பாஸ் ஃபைட் இல்லைங்க, அது ப்ரீ பாஸ் ஃபைட். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் ஃபைட்டு இருக்கும். அந்த பாஸ் ஃபைட்டை முடிக்கணும். ஓகே மேலே போப்பா தம்பி. ஓகே லைஃப் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சீக்ரெட் இருக்கும். சரி அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 9 வருங்க. அதில் வந்து சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் போய்ட்டு பாருங்கள். இதுதான் நம்ம அண்ணன். நான் உனக்காக தான் காத்திருந்தேன் பேரன். என்ன ஒரு அழகான பிளேஸ் உன்னை திரும்ப பார்க்க. நீ அந்த பியருக்கெலாம் சாப்பாடு கொடுத்து என்னோடய எஃபெக்ட் எல்லாமே போக்கிட்ட. என்னோடய பியர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த கிண்டத்தையுமே ஆளியிருப்பேன். நம்ம எல்லாருமே வச்சுருக்கலாம். நம்ம பவரை நம்ம திரும்ப வச்சுருக்கலாம். ஆனால் என்னோடய டீம்மேட்ஸ் எல்லாருமே பீஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப கெட்டது. இது ரொம்ப கெட்டது. நீ என் தம்பி, நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இந்த கிரெனல் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல இல்லையா? அதோட பவரை நான் யூஸ் பண்ணி குயின் பீட்ரிஸை நான் கண்ட்ரோல் பண்ணி எல்லா பீஸுமே நான் எடுத்துட்டேன். நான் என் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணேன். அந்த மேஜிக்கர்ஸு எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். என்னால் இப்போ பியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இங்கே இருக்க, அதனால் உன்னோட ரிபலியனை நான் க்ரஷ் பண்ணிடுவேன். நீ நகராத, இது ரொம்ப வலிக்காது. வா கச்சேனுங்க சிக்கா. வா அது ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நல்ல ரீஃப்ளெக்ஸ் தம்பி. உன்னால் இப்போ என்னை பார்த்தா என்னால் உன்னை தொட முடியாது போல். அதனால் குயின் பீட்ரிஸு உன்னை தொட முடியும். ஓகே வாங்க ஓடுவோம். ஓடல் வாய் ஓ லேசர் ஹெல்த்தில் போச்சுங்க. வாங்க திரும்பவும் விளாடுவோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே
இந்த பாஸ் ஃபைட் ரொம்ப கஷ்டங்க. ஸோ அப்படியே ஈஸியாக விட்டுறாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேரம் அப்படி இருக்க பாருங்கள். அவங்க கீழே போயிட்டான். ஓகே, என்னாச்சு இப்போ? கட்சி நான் திரும்ப உன்னால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது. சங்கிலி போட்டாங்க. ஓகே, போச்சு. ஐயோ செத்துடான். என்ன சிக்கா போச்சு ப்ரோ. சிக்காவே அந்த ஸ்பெல் அதோட பேக் பேக்கருக்கு கூறியது இல்லை. ஐயோ ஐயோ ரொம்ப தப்பாக போயிடுச்சு. சிக்கா பெருசு. ஓ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க சிக்கா. ஓகே, இப்போ இவனை வச்சு தான் அவங்க நம்ம அண்ணன் கொல்ல போகிறோம் போல. குத்துது. ஓகே, இப்போ எங்கே போகணும்? எங்கே போகணுங்க? ஓகே, வர வழியில் நிறைய பீஸாக இருக்குது. போச்சு. வாவ், பரவாயில்ல, திரும்ப ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப அந்த இடத்துக்கு போகணுங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க் ஒரு பண்ணிட்டு நம்ம அண்ணனை வந்து அடிக்க போகிறோம். வாவ் வாவ், ஏன் மக்களிங்கன்னா வேகமாக ஓட்டுறாங்க. சரி, இப்போ இது மேலே ஏறணும் போல. ஓ வா. ஓகே, இங்கே வந்துச்சு. வச்சுருக்கான், அவனை போட்டு தள்ளட்டா. ஓகே, என்னடா தலைகீழ இருக்கு. தலைகீழ சண்டை போடுறோம் போல. போர்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ அடிச்சிட்டான். டிப்ஸு சொல்லியிருக்காங்க. டிக்கா அட்ரா அப்புறம் அப்படிதான்டா. போடு வயிற்றுலே அடி. வாங்கண்ணே வாங்கண்ணே, தள்ளி விட்டுறேண்ணே. இல்லை போயிருங்கண்ணே, திரும்ப வந்துடாதீங்க சொல்லி வாய உள்ள வந்துட்டாங்க. பொறாம பிடிச்சவங்க நம்ம அண்ணே. ஓகே, பர்பிள் பால்ஸ் அடிக்கிறான். போடு 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 டி போடு. கீழே இறங்குப்பா தம்பே, கீழே இறங்குப்பா. போட்டு அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. நான் வெளியே போயிட்டேன். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு ஹைவே. ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, குயின் பேட்டிஸ் இருக்காங்க இங்கே. நான் உன்னை அடித்ததுக்கு சாரி மை டியர். நான் அங்கே இருக்க போது என்னோடய கிணல் அந்த மைண்டில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் இங்கே பார்க்க போது இந்த கிணல் எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் எங்கேயோ போயிட்டான். நாம் இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டோம் எங்கேயோ. இந்த ஹைவே இனிமேல் இல்லை, நம்ம இனிமேல் ஃப்ரீ.
இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே பர்பிள் ஹனி ஃபேக்ட்ரியை வந்து ஷட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம பீஸை வந்து திரும்பவும் கொண்டு வர போகிறேன். நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு பேரன். நன்றி இந்த வில்லேஜை சேவ் பண்ணதுக்கு. நம்ம எல்லாருமே இது பியர் வில்லேஜுக்கு கேதர் பண்ணுவோம். ஷால்வி? ஓகே ஓகே இது வந்து எனக்கு சூப்பர் பியர் அட்வென்ச்சர் அவ்வளோதாங்க டைட்டில் போட்டாங்க. போயிட்டு அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும். அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. இங்கே காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கேமை முடிச்சதுக்கப்புறமா மோல் மைன்ஸ் பார்ப்போம். அடுத்து பார்ட் 10ல் வரும். சரி, பார்ட் 9ல் வரும். ஓகே, இந்தோனேஷியன் ட்ரான்ஸ்லேஷனா இட்டாலியன் ட்ரான்ஸ்லேஷன்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். பாய். ஓகே, ஹைவே செம்ம போட்டாங்க, மூடி போட்டாங்க. நாங்கள் பார்ட்டி குயின் வீட்டிஸ் வந்து பியர் வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. எங்களை காப்பானதுக்கு ரொம்ப நன்றி. நான் உனக்கு ஒரு பார்ட்டி உருவாக்கியிருக்கேன் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்ட்டியில் வந்து தலைவன் வந்து மிஷின் தரமாட்டான். இப்போ பார்ட்டி முடிக்க போயிடுவான். கிறிஸ்டாப்பியோ. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் விளாடுவாங்க. ஓகேங்க, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அடுத்த சூப்பர் பியர் அட்வென்ச்சர் பார்ட் 9ல் பார்ப்போம். ஸோ பாய். ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் பியர் அட்வென்ச்சர் பார்ட் 9 தான் நினைக்கிறேன். ஆமாங்க, பார்ட் 9. நம்ம வந்து போன தாட்டி வந்து ஹைவே முடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து அந்த கேம் எண்டிங்கை பார்த்துருப்போம். அதனால நம்மளுக்கு புதுசாக வந்து இதாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்னோ வேலிக்கு தான் போக போகிறோம். அப்போ அங்கே தாங்க ஒரு சீக்ரெட் இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்னோ வேலியில் வந்து இந்த இடத்துக்கு போகணுங்க. இந்த இடத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாமல் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 40 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேணும். அதை ஏற்றிவிட முடிஞ்சால் கண்டிப்பாக ஏற்றிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஐஸ் சைக்கிள்லாம் போயிருக்கோம். ஆனால் நம்ம வந்து ஹைவே முடித்தனால வந்து அது இருக்காது. ஸோ இதுக்கு தாண்டி போகணுங்க. மோல் மைன்ஸ் ஆர் ஹார்ட் லவர்ஸ் ரெசிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயரு, நம்மக்கிட்டேயே வந்து இதெல்லாம் கேட்குறாங்களா? என்னங்க நீங்கள்? ஏய், நான் சொல்லாமலே குதிக்கிறேன். அடிக்கலான்னு பார்த்தேன். ஓடு தலையன் பறக்குறான் பறந்தே ஆகுறான். நான் குட்டியாக இருக்கேன். என்னோட தொப்பியை காணாங்க. ஓகே, இதுக்கான ஃபஸ்ட்டு இது வந்து ரைல்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேட்டர்னில் வந்து வைக்கணுங்க. முதல்ல வந்து பசில் பேட்டர்ன் வந்து வேணும். பசிலுக்கு நான் எங்கடா போவேன்? தருக்கு பசில். நான் பசில் கூட வர மாட்டேன்.
வாடா பசில். ஓகே, இதில் வந்து வைக்கணும். இதை எடுத்துகிட்டு வரணும். இங்கே நீ இப்போ தேவையில்ல பார்த்தும்பி. வந்து ஸ்டார் வேணும். ஸ்டாரு எல்லாருக்கும் ஸ்டார் தான். ஸ்டார் வேணும். ஆமாம், இதான் ஸ்டாரு. ஓகே, நான் இங்கே கொண்டு போயிட்டு வச்சிடலாம். இப்போ விட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் ட்ரையாங்கிள் அந்த இழுத்து போட்டோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து கொண்டு போயிட்டு திரும்ப வைக்கணும். ஸோ வந்து சர்க்கிளை வந்து இங்கே வைக்கிறோம். இங்கே வச்சாச்சு. வைக்க சர்க்கிளை அடுத்து கடைசியாக ஸ்கொயர் தாங்க இருக்குது. ஸ்கொயர் வச்சு ஓகே. இப்போ அதை திறக்கணும். அதை திறக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் பட்டன் அதை அமுக்கணும். எல்லாமே ஒன்றா போகுங்க. போனோன்னா கதவு திறந்துடும். ஸோ இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். அதை நான் வந்து ஏற்கனவே கிளாம் பண்ணிட்டேன். நீங்கள் புதுசாக விளையாடுறீங்கன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க, கிளாம் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் இருப்பான், அவன் நல்லவன் மட்டும் நினச்சி அடிச்சிடாதீங்க, கெட்டவன் அவன். ஓகே, முதல்ல எந்த சைடு போகலாம்? முதல்ல எந்த சைடு போயிடுவாங்க. ஓகே, மண்டை மேலே ஏறி குதிச்சுக்கிட்டே போகணும். நீங்கள் ஆசிட் இருக்கு. ஓகே, வந்தாச்சு. இந்த சைடே பொறுமையாக பார்த்துக்கிட்டு பொறுமையாக போகணும். அப்படியே வச்சுக்கிட்டு பொறுமையாக போகணும். பொறுமையாக போனோன்னா அங்கே ஒரு செஸ்ட் இருக்க பார்த்தீங்களா, அதில் ஒரு புது ஸ்கின் கிடைக்கும். ஓகே, இன்டர் கோட்டு கிடச்சிருக்குங்க. என்னதுங்க மேலே இருக்குது? ஸோ ஓகே, இப்போ இதுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வேலை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்த இடத்துக்கு போயிடுவோம். இங்கே சீட்டிங் பண்ணியே போயாச்சு. இப்போ வாவ், கீழே விழுந்தாச்சு. விடாமுயற்சிங்க, இன்னைக்கும் விடாமுயற்சி. வாவ் வாவ், சூப்பர். திரும்ப பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த கேமை ஏற்றிருக்கோம். வாவ், என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ப்ளோ பிளேயர் நினச்சி வந்தது தப்போ? ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடணும். சூப்பரா என்னங்க அவங்க வந்தாச்சு எப்படியோ. ஓகே, போடு. இல்லை இப்படியும் ஒன்றும் ஆகலை. இடத்துல வந்தாச்சு. இப்போ என்னங்க ஐஸாக இருக்குது. அங்கே இருந்தெல்லாம் வரணும்னு தேவையில்லைங்க. இந்த பையன் இருக்காங்க. ஓகே,
வந்து நம்ம மண்டையில் ஏறி குதிச்சோன்னாவே அடுத்த லெவலுக்கு போய் விட்டுருவான். கீழே ஒருத்தராங்க பாருங்கள், அவன் மட்டும் நல்லவன் மட்டும் நினச்சி போயிடாதீங்க. பக்கத்தில் சரியான கெட்டவங்களாக இருக்காங்க. ஓகே, இங்கே வந்து இப்படி பண்ணி அப்படியே கீழே விழுந்தாச்சு. என்னங்க அடுப்பேத்துறாங்க? அவன் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோன்னு இருக்கு. வாவ், ப்ரோ பிளேயர்னு சொன்னது தப்பு தாங்க. என்னடா அவங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்க? ஏங்க என்னங்க ஏன் தம்பி, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரேன்ப்பா, சொல்கிறத கேளுப்பா. குச்சி மிட்டாயும் கேட்க மாட்டேன். சரிப்பா தம்பி ஜவு மிட்டாய் வாங்கி தரேன், சொல்கிறத கேளுங்கப்பா. ஜவு மிட்டாய்ப்பா தம்பி, ஜவு மிட்டாய். ஏங்க ஜவு மிட்டாயும் கேட்க மாட்டேறியா? சரிப்பா தம்பி, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்ப்பா. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பாப்பா ஐஸ்கிரீமுக்கு. சரிப்பா தம்பி, பூமர் வாங்கி தரேன்ப்பா உனக்கு, பபிள் கம் பூமர். என்னங்க பூமருக்கும் கேட்க மாட்டேங்க? சரிங்க, சென்டர் ஃப்ரெஷ் வாங்கி தரேன்ப்பா. சென்டர் ஃப்ரெஷ் வாங்கி தருவேன், அது சரியா? ₹1 சென்டர் ஃப்ரெஷ்ஷு. ட்ரையே பண்ணல, அதுக்குள்ளார கீழே வந்துட்டேன். சரிப்பா தம்பி, பூமரே வாங்கி தரேன்ப்பா. சென்டர் ஃப்ரெஷ் வேணாண்ணா கூட பரவாயில்லப்பா. என்னங்க லேட் ஆகுது. ஓகேங்க, அதுக்கப்புறமா போயிட்டு கூப்பிட்றேன். ஓ, அதுக்கப்புறமா போனதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ எப்படியோ அதை தாண்டி வந்துட்டேங்க. 2000 வருஷம் ஆச்சுங்க இதை தாண்ட. இப்படி பண்ணி விட்டாங்க. தம்பி வாப்பா, அடி வாங்கிட்டு போ. ஆம்பே கீழே இறங்குப்பா. ஓகே, இங்கே வந்தாச்சு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ. என்னங்க இது? நாங்கள் இது பண்ணவே முடியல. இம்பாசிபிள் ப்ரோ. என்னது ப்ரோ இது? ஓகே, பண்ணியாச்சு. எப்படியோ நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு. ஐயோ, என்னங்க இது? ஓடு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ ஒன்றும் எவ்வளோதான் தாண்டி போகணுன்னு. வாவ், ஓகே, சூப்பராக விழுந்தோம் கீழே. என்னங்க இது? அது இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் போல். என்னங்க இன்னொரு வாட்டி கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. ஓகே, வந்துட்டியான். ஏங்க இதுக்கு மேலே முடியாதுங்க, அங்கிட்ட போயிட்டு அங்கே கூப்பிட்றேங்க. ஸோ எப்படியோ இந்த சைடு வந்துட்டேங்க. எப்படி வந்துட்டேன்னு தெரியல. ஏய், என்னடா அது? என்னங்க இது? என்னங்க திரும்பவும் முதல்ல இருந்து விளையாட்டு காட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஒருத்தன் வந்தியான், அடி வாங்கினியான்.
ஓகே மைனர் வேண்டானாவா, மைனர் ஹெல்மெட்டு, ஓகே மைனர் கிளாஸு. ஓகேங்க. ஓகே என்ன செய்யணும் எனக்கே தெரில. இங்கே ஒரு வழி இருக்கா? ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு குட்டி கேனன் இருக்குது. அதில் ஏறிட்டு எங்கே வேணாலும் போகலாங்க. அதுக்கு முன்னாடி இவன்கிட்ட பேசிட்டு போகிறோம். தம்பி என்ன பாச்சு? எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. நீ என்கிட்ட நிறையா ஜாலியாக இருந்த. நீ திரும்ப உன்னோட வீட்டுக்கு போகணுன்னா அந்த கேனனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவன். ஓகே நேராக அந்த பிளாட்ஃபார்ம், ரெட் கலர் பிளாட்ஃபார்ம் தெரியுதா, அங்கே இறங்கலாமான்னு பார்ப்போமா? ஓகே வாவ், இறங்கலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ அட்வென்ச்சரில் பார்க்குறேன். பாய் 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 பாய்.